ஹலோ மக்களே, வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கான வீடியோ எதை பற்றினா ஜாக் அண்ட் ரோஸோட சிக்ஸ் அண்ட் எக் அப்டேட் தான். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு முன்னாடி ஜாக் அண்ட் ரோஸோட எக் அப்டேட்னு ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அந்த வீடியோ யாராவது பார்க்கலன்னா போய் செக் பண்ணி பாருங்கள். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பாருங்கள். ஓகே மக்களே, ஜாக் அண்ட் ரோஸ் எப்பயும் போல் சிக்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க. அந்த சிக்ஸில் நீங்களும் பாருங்கள், நானும் பார்த்துட்டேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக இருந்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்துலேயே பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷன் செலக்ட் பண்ணிங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம ஜாக் அண்ட் ரோஸும் எப்பயும் போல் சிக்ஸ் ஆட்ச் பண்ணியிருக்காங்க. அந்த சிக்ஸும் நீங்களும் பாருங்கள், நானும் பார்த்துட்டேன். கிட்டத்தட்ட 3 சிக்ஸ் வரைக்கும் ஆட்ச் பண்ணியிருக்காங்க. அந்த சிக்ஸ் எல்லாத்தையும் நீங்களும் பாருங்கள். வாங்க 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 இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அந்த வீடியோ யாராவது பார்க்கலைன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுப்பேன், போய் செக் பண்ணி பாருங்கள். அப்போ கிட்டத்தட்ட 6 முட்டை வரைக்கும் வச்சுருந்தாங்க. இந்த வீடியோவில் 7 முட்டை வரைக்கும் வச்சுருந்தாங்க. அந்த முட்டை ஒரு முட்டை மட்டும் வெளியே வந்து விழுந்துட்டு இருந்துச்சு. நான் டார்ச் லைட்டில் செக் பண்ணி அது உள்ள சிக்ஸ் இல்லை, அதனால் தூக்கி போட்டுட்டேன். எக் ஹேண்டிலிங் வீடியோ யாருக்குன்னா வேணும்னா நான் அதுக்கு தனியாக ஒரு வீடியோ போடுறேன். வேணுமா சொல்லுங்கள், நான் போடுறேன். நீங்கள் போய் செக் பண்ணிக்கோங்க. கிட்டத்தட்ட நீங்கள் சொன்னால் தான் நான் போட முடியும். கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம், டாபிக்குள்ளே போகலாம். இது நம்ம சேனலில் கிட்டத்தட்ட நம்ம சேனலில் சிக்ஸ் ஹெல்த்தி ஃபுட்டு, பேர்ட்ஸ் அப்டேட்டு, சிக்ஸ் அப்டேட்டு நிறைய வீடியோ போடுவேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிற வீடியோ எதுனா இதில் நம்ம சேனலில் இருந்துச்சுன்னா வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் நம்ம விடி ஃபேமிலியிலே ஜாயின்ட் ஆகிக்கிங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் யார் நம்மளுக்கு தெரியாது, நான் யாருன்னு உங்களுக்கு தெரியாது. சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா நம்மளாம் ஃபேமிலி ஆகிடலாம். பேர்ட்ஸை பற்றி என்ன டவுட் இருந்துச்சுன்னா வீடியோ இன்ஸ்டாகிராம் ஐடி நான் ஃபஸ்ட்டு வீடியோ இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோ இல்லாமல் அது முன்ன வீடியோ போட்ட வீடியோவில் போய் பாருங்கள். இன்ஸ்டாகிராம் லிங்க் கொடுத்துருப்பேன், அதில் போய் செக் பண்ணி பாருங்கள். ஏன்னா டவுட்னா அதில் கேளுங்க, நான் சொல்கிறேன். பார்த்தீங்கன்னா தெரியும், 3 சிக்ஸ் வரைக்கும் ஆட்ச் ஆகிருக்கு. 1 2 3 சிக்ஸ் வரைக்கும் ஆட்ச் ஆகிருக்கு. இப்போ டார்ச் அடிச்சு காட்டுறேன். இப்போ நல்லாவே தெரியும். மீதி 3x தான் இருக்கும். 7x லே பண்ணாங்க, அதில் 3 ஆட்ச் ஆகிடுச்சு. இன்னும் 3 இருக்குது. இன்னும் ஒரு முட்டை இருக்கணும். அந்த முட்டை வந்து வெளியே தள்ளி விட்டுருந்தாங்க, நான் எடுத்து போட்டேன். டார்ச் எக் ஹேண்டிலிங் பண்ணி தூக்கி போட்டேன். ஏன்னா அந்த முட்டையில் எதுவுமே இல்லை, வேஸ்ட்டு. ஸோ கைஸ், இந்த வீடியோ இந்த ஃபஸ்ட்டு சிக், செகண்ட் சிக், தேர்ட் சிக் 3 லைனாக இருக்குது பாருங்கள். ஃபஸ்ட்டு சிக்குக்கு மட்டும் எல்லோ கலரில், இது க்ரீன் கலர், பிளாக் கலரில் ஃபெதர்ஸ் வந்துருக்கு. ஃபெதர்ஸாக ஸ்கின்னாக தெரியல. ஃபஸ்ட்டு சிக்ஸ் இங்கே இருக்குது, செகண்ட் சிக்ஸ், தேர்ட் சிக்ஸ், ஃபஸ்ட்டு எக் இது. ஓகே கைஸ், நீங்கள் யாராவது புதுசாக பேர்ட்ஸ் வளர்க்குறீங்கன்னா நம்ம சேனலை பற்றி நிறையா வீடியோலாம் போட்டிருப்போம், அதில் போய் செக் பண்ணி பாருங்கள். நம்ம வீடியோவிலே சிக்ஸ் ஹெல்த்தி ஃபுட்னு ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அந்த வீடியோ யாராவது பார்க்கலீங்கன்னா போய் செக் பண்ணி பாருங்கள். நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். ஹெல்த்தி ஃபுட் பற்றி இதில் நான் பாதி சொல்கிறேன். அது ஃபுல்லாக சொல்ல முடியாது. அது ஃபுல்லானா இதில் ஹெல்த்தி ஃபுட் வீடியோவில் கொடுத்துருக்கேன், போய் செக் பண்ணிக்கோங்க. நான் இப்போ ஷார்ட்டாக சொல்கிறேன். ஃபஸ்ட் கொத்தமல்லி, புதினா தாங்க. கீரை வகையில் எல்லா கீரையும் தரலாம். பொன்னாங்கண்ணி கீரை, சிறுகீரை, அரைக்கீரை எல்லா கீரையும் தரலாம். அப்புறம் கோஸ் தரலாம். அப்புறம் வந்து சோளக்கருது தரலாம், கோதுமை தரலாம், பச்சை பயிறு தரலாம். பச்சை பயிறு, கோதுமைலாம் நைட்டு ஊற வச்சு